கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் நம்ம இயேசுவை வீட்டுக்கு அழைத்த ஒரு மனிதனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மனிதனை நம்ம லூக்கா 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். யாரா இருக்கும்? ஆமாங்க, சகேயு தான். சரி, சகேயு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? சுத்தம் என்பதுதான் அர்த்தம். இவரை பத்தி நம்ம 3 காரியம் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். முதலாவது, அவர் குள்ளமானவர். மற்றவங்களை பார்க்கும்போது அவர் மிகவும் குள்ளமானவராய் காணப்பட்டார். இரண்டாவது காரியம், அவர் பெரிய ஐஸ்வர்யவான இருந்தாரு. அவர் பெரிய பணக்காரனாய் இருந்தாரு. மூன்றாவது காரியம், அவர் ஆயக்காரனாய் இருந்தாரு. சரி, இந்த ஆயக்காரர் யாரு? ஆயக்காரர்னா யாரு? வரி வசூலிப்பவரை தான் நம்ம ஆயக்காரர்னு சொல்லுவோம். ஆனா இவர் ஆயக்காரருக்கும் தலைவனா இருந்ததுனால மக்களுக்கு சுத்தமா யாரையும் பிடிக்கல. ஆயக்காரனாலே யாருக்குமே பிடிக்காது. அதுவும் இவர் தலைவனா இருந்ததுனால சுத்தமா அவரை பிடிக்கல. ஆனாலும் ஏசப்பா அவரை பேர் சொல்லி அழைத்தாருங்க. இதுல இருந்து 4 பாடம் நம்ம கத்துக்கலாம். முதலாவது பாடம், அவர் வெறுக்கப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம நண்பர்களால, உறவினர்களால, சகோதரர்களால, பெரிய பேரால வெறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா தேவன் நம்ம எப்பவும் நேசிச்சுட்டு தான் இருக்கிறார். இரண்டாவது காரியம், நம்ம யார்கிட்ட எல்லாம் பழகுறோம்? தகுதி, இனம், படிப்பு, இந்த மாதிரி பார்த்துதான் நம்ம எல்லார்கிட்டயும் பழகுறோம். ஆனா ஏசப்பா அப்படி இருந்தாரா? இல்ல. அவருடைய குணத்தை வெளிப்படுத்துற பிள்ளைகளா நம்ம இருக்க பழகணும். மூன்றாவது காரியம், சகேயு அவருடைய அன்பை புரிந்து கொண்டு எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சாரு. அதே போலதான் நம்ம ஏசப்பாவுடைய அன்பை புரிந்து கொண்டு நம்ம யாருக்காவது அறிமுகம் செய்யறோமா? நம்ம அதையும் யோசிச்சு பார்க்கணும். நான்காவது பாடம், இதுல சகேயு எப்ப ஏசப்பாவை பார்த்தாரோ அப்பவே அவருடைய மனசுல குணம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதுல நம்ம பார்த்தோம், ஏசப்பாவை எப்போ பார்த்தாங்களோ சகேயு, அப்போவே அவங்களுக்குள்ள மனமாறுதல் ஏற்பட்டுச்சு. எப்ப அவங்கள பார்த்தாங்களோ அப்போவே அவங்க மனம் மாறிய கிறிஸ்தவனா மாறிட்டாங்க. ஒருவேளை நம்மிடம் கோபம், பொறாமை, பெருமை, இந்த மாதிரி எல்லா குணமும் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஏசப்பாவை நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் பார்க்கல. நம்மளும் சகேயுவை போல உண்மையான கிறிஸ்தவனாக மாறுவோமாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.